வணக்கம் சேலம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா சேலமில் போட்டிருக்க மைசூர் அரண்மனை கண்காட்சி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இது 1 மந்த்தாக போயிட்டுருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இந்த பேலஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பாருங்கள், தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக ரியாலிட்டிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட்லேயே டைனோசர்ஸ், அந்த யானையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்கவரும் விதமாக இருக்குது. எக்ஸாக்டாக பாருங்கள், இது கல்யாண் சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது, நியூ பஸ் ஸ்டாண்ட். இந்த வாட்டர்ஸ் ஆகட்டும், இந்த டைனோசர்ஸ் பாருங்கள், இது அப்படியே ரியலிட்டிக்காகவே இருக்குது. இந்த பேலஸ் பாருங்கள், நீங்கள் மைசூர் போகலைன்னா கூட டெஃபினட்டாக நீங்கள் இங்கே போனீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரியலாகவே ஃபீல் பண்ணலாம். இது பாருங்கள், இந்த யானையோட வரவேற்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. 2 சைடுமே 2 டைனோசர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வித்து மூமெண்ட்டோடு இருக்குது. ப்ளஸ் அந்த டைனோசர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கத்துற மாதிரி வச்சுருக்காங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. ப்ளஸ் அந்த வாட்ரு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைட்டிங்ஸோடு வச்சதில் ரொம்பவே பிடிச்சிருக்கும் வரவங்களுக்கு. ஸோ இதுதாங்க இன்னொரு டைனோசர்ஸ். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே இருக்குது. இந்த தண்ணீர் ஃப்ளோ ஆகிறதும் பாருங்கள் சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 80 ரூபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு 60 ரூபீஸும் வாங்குறாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அரண்மனைக்குள்ளே உள்ளே நுழையும் போது இப்படி தாங்க அந்த ஃபீல் இருக்கும். நம்ம ரியலாக ஒரு அரண்மனைக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான செட்டிங்ஸ் உள்ள வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபிஷ் கண்காட்சி தான் வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ், சில்ட்ரன்ஸை கவர மாதிரி நல்ல வண்ண வண்ண மீன்கள் இருக்குங்க. ஸோ நம்ம இது வீட்டுக்கு தேவைனாலும் வாங்கிட்டு போகலாம். சில ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தராங்க, நம்ம வேணும்னா ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அங்கே நீங்கள் ஃபிஷ் ஸ்டால் கேட்டிங்களா சொல்லுவாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பார்க்க. ஸோ நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸாக இது இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் இது ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்து. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. டெஃபினட்டாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தாவே ஒரு நல்ல ஒரு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நாங்கள் போனப்போ நல்லாவே ஃபீல் ஆனோங்க. இதெல்லாம் பாருங்கள், ஒரே பிளேஸில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே ஃபிஷ் நீங்கள் வீட்டில் வளர்க்குற மாரி இருந்தால் இங்கே தேவையான அத்தனை பொருட்களும் இங்கே இவங்கள்ட்ட இருக்குங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இங்கேயே வாங்கிக்கலாம். ப்ளஸ் ஃபிஷ்ஷு ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃபிஷ் ஸ்டால் முடிச்சுட்டு உள்ளே போனோமா, இங்கே ராஜாவோட அரண்மனை சபை இருக்குங்க உள்ளே. இதில் பார்த்திங்கன்னா ரியலிட்டிக்காக ஒரு ராஜசபை எப்படி இருக்குமோ அப்படி அதே ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ராஜா, ராணி, தளபதி, காவலர்கள் இருக்காங்க, மற்றும் அமைச்சர் பெருமக்கள் இதெல்லாம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த சபையில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா இப்படி ரியலிட்டிக்காக ஒரு பேலஸ்க்குள்ளே ஒரு ரியலாக ஒரு பேலஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அதேமாதிரி ஃபீல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே நல்லா ஃபோட்டோஸ் எடுக்க பெஸ்ட்டு பிளேஸ் இடம். ஸோ ரொம்பவே கண்கவரமாக இருக்கும். ப்ளஸ் இந்த வீலிங் தாங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது நம்ம சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். அப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. கண்காட்சி பொருட்காட்சினாவே டெஃபினட்டாக ஸ்டால் இல்லாமல் இருக்காது. ஸோ அதேமாரி இந்த டைமும் நிறைய ஸ்டால் இருக்குது. வீட்டு உபயோகப் பொருட்கள், ப்ளஸ் பார்த்திங்கன்னா தின்பண்டங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா சில மருத்துவ ஃப்ரீ சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க, ஐ செக்கப்ஸு. ஸோ அதுவுமே அந்த ஸ்டால்குள்ளே இருக்குது. ஸோ பெரியவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் போய் ஐ செக்கப் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், பஞ்சு மிட்டாய் பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பஞ்சு மிட்டாய். ஸோ இந்த மெயினாக இந்த டைம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை நிறையா கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வீலிங் கேம்ஸ் பாருங்கள், 50 ரூபீஸ் 6 பால்ஸ் கொடுத்தா நம்ம எந்த பால் அடிக்கிறோமோ அந்த பொருள் கிடைக்கும். டெஃபினட்டாக ப்ரைஸஸ் இருக்குது. ரிங் கேம் இருக்குது. ஸோ இப்படி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால் இருக்குது. யூஸ்வலாக ஏதாவது 1-2 கடை இருக்காங்க, இந்த டைம் நிறையாவே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெஸ்ட்டு கேம்ஸாக இருக்குங்க. போனால் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இங்கே ஒருத்தர் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அந்த பாலில் அடித்தோமா ஒரு எல்லா டம்ளர் வந்துச்சுன்னா அவங்க கொடுக்குற கிஃப்ட்ஸுக்கு தராங்க. ஸோ பாருங்கள், ஆர்ச்சர் கேம். ஸோ
ஸோ யாராவது வில்லம்பு விட ஆசையாக இருக்குன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ சொல்லவே வேணாங்க, பொருட்காட்சினாவே நம்ம டெல்லி அப்பளமும் பஜ்ஜி தாங்க ஃபேமஸ். ஸோ இதை சாப்பிடாத மக்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த தடவையுமே நம்ம அந்த கண்காட்சியில் உள்ளே போனீங்கன்னா பஜ்ஜி, டெல்லி அப்பளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்பவே விரும்பி வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ பாவ் பஜ்ஜி, பேல்பூரி, பானிபூரி எல்லாமே உள்ளே இருக்குங்க. ஸோ நம்ம கண்காட்சியெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்ற ஒரு பெஸ்ட்டு இடமா இருக்கும். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச ஊர் உள்ள விளையாட்டுகள், கேம்ஸுகள் இதுதாங்க இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே நல்ல செட்டிங்ஸ், லைட் செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப பார்க்கவே கண்குளிரும் காட்சியாக இருக்குங்க. பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த டைம் போட்டிருக்காங்க. ஒரு நீச்சல் குளம் மாதிரி, அதில் குழந்தைங்க வந்து காலில் மிதித்தா நம்ம அந்த வண்டி மூவ் ஆகிற மாதிரி ஒரு நைஸ் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா யூஸ்வல் நம்ம அதில் ப்ளே பண்ணுற ஆப்ஷன்ஸ் மாரி தான் வச்சுருக்காங்க. எல்லாம் ட்ரைனிங் இருக்குது, கைண்ட் வீல் இருக்குது. பாருங்கள், இந்த குதிரை வண்டி எப்படி போகுது, குழந்தைங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட போங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அதுக்கு டவுட்டே இல்லைங்க. குழந்தைங்க இந்த பொங்கலுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. டெஃபினட்டாக இது மிஸ் பண்ணிடாதீங்க. டெஃபினட்டாக இந்த கண்காட்சிக்கு போங்க. பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ் தான், எவ்வளோ என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். ஸோ இது டெஃபினட்டாக குழந்தைங்களுக்கு வீட்டில் இருந்தால் கிடைக்காது. ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கியமாக ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. பேய்கள் உலகம்னு சொல்லி குழந்தைங்களை பயமுறுத்த மாதிரி நல்லாவே ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸ்னோ வேர்ல்டும் சூப்பராக இருக்குங்க. ரியலிட்டிக்காகவே நம்ம ஒரு எவரெஸ்ட்டில் இருந்தால் எப்படி ஒரு பனிப்பொழிவு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. பேய்கள் உலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பேய்கள் சவுண்டு அப்படியே இருட்டாக இருக்குங்க உள்ளே நுழைஞ்சு போகிறது. ஸோ இந்த மாதிரி மொட்லு பட்லு டிரைவிங்ஸை உள்ளே வச்சுருக்காங்க குழந்தைங்க. பாருங்கள், இது பெரியவங்களும் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலி, ஒரு அடல்ட்ஸ் போனாலும் ப்ளே பண்ணுற மாதிரி இங்கே இருக்குங்க. இது பாருங்கள், ஷூட்டிங் கேம் இருக்குது. ஸோ இதாங்க, ஸோ பலூன் ஷூட் கேம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம பலூனை குறி பார்த்து அடிக்கணும் பாருங்கள், ஒருத்தர் அடித்து சூப்பராக அடிச்சிருக்காரு. இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த கேம்ஸ் மேபி நீங்கள் துப்பாக்கியில் சொல்லணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இங்கே போங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்சது ரொம்பவே இந்த கைண்ட் வீல் தாங்க. பாருங்கள், எப்படி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த செட்டிங்ஸ், லைட்டிங்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்குங்க, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. டெஃபினெட்லாக நீங்கள் பாருங்கள், அந்த லுக் அண்ட் ஃபீலை பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது பாருங்கள், ட்ரெயின். ஸோ அதுவும் சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதில் யூஸ்வலாக நம்ம பொருட்காட்சினாவே இருக்கிறது தான். ஸோ ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம். கைண்ட் வீல் இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம்ஸ். இதுவும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் டெஃபினட்டாக இதில் போய் ப்ளே பண்ணுங்கள், நல்லாவே ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலூன்ஸ் இதில் மேலே எகிரி குதிச்சா நல்லா குழந்தைங்க ப்ளே பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒரு பையன் பாருங்கள் ஏறிட்டுருக்காரு. அந்த பேபி எப்படி குழந்தை விளையாடுது பாருங்கள். ஸோ சர்க்கிள் விளையாடுற மாதிரியும் ப்ளஸ் இதில் நல்லா ஜம்ப் பண்ணி எகிரி குதிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ். ஸோ இதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு தான். இது பெரியவங்க, அடல்ட்ஸ் எல்லாருமே விளையாடலாம். ஸோ இந்த கேம்ஸுமே இருக்குது. நல்ல ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ங்க, நல்ல மகிழ்ச்சியாக நீங்கள் போயிட்டு வரலாம். இது இந்த டைம் இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதில் குழந்தைங்கள உள்ள
உட்கார வச்சுட்டு இதை சுற்றி விட்றாங்க. அந்த பையன் நடந்துக்கிட்டே இருக்க அப்படியே அதை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச இது ஒரு பெஸ்ட் கேமாக இருக்குது. ஸோ இந்தமாரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக என்ஜாய் பண்ணுற நல்ல பெஸ்ட்டு பிளேஸுங்க. ஸோ நீங்களும் இந்த கண்காட்சிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டெஃபினட்டாக எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.